ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். சாம்சங் கேலக்ஸி S23 FE கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. நான் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தெரிஞ்சிருக்கும். நான் எப்பயுமே இந்த சாம்சங்கோட F சீரீஸு, A சீரீஸு, அதுக்கப்புறம் M சீரீஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃபேன் எடிஷனை பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான காரணம் என்னென்னா, சாம்சங் இந்த M சீரீஸ், A சீரீஸ் பட்ஜெட் செக்மெண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரைஸிங் ஓவராக இருக்கும். அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸோ கேமராவோ பார்த்தீங்கன்னா இருக்காது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட M சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபேன் எடிஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃப்ளாக்ஷிப்புக்கு கொஞ்சம் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வைஸும் சரி, உள்ள யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் சரி, டிஸ்பிளே வைஸும் சரி நல்லாவே பண்ணுவாங்க. அது S20 FEயாக இருக்கட்டும், S21 FEயாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா S23 FE அந்த பேட்டரியை பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷனுக்காண்டி ஏதோ பண்ணியிருப்பாங்க போல். அதுலேருந்து நம்ம பயிலுக்கு மொத்த ஜாதகத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் என்ன ஏது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 50,000 ப்ரைஸிங்கில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க. ஆஃபர் டயத்தில் நமக்கு 40,000, 38,000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்கை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன்னு பார்க்கும்போது நம்ம S23 சீரீஸில் பார்த்தோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த கேமராவை பார்த்திங்கன்னா சர்க்கிள் அடுக்கி வச்சுருப்பாங்க, அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா பேக் டிசைன்றது வரப்போகுது. ஆனால் டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா இருக்க போகுது. சாம்சங் எப்பயுமே வழக்கமாக பண்ணுறது தான். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வரப்போகுது. இதில் வந்து டிஸ்பிளே சைஸ் 6.3 இன்ச்சா இல்லை 6.7 இன்ச்சா அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு தெளிவாக வரல. ஆனால் 6.1 இன்ச்சுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு நண்பா. AMOLED 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டு, HD++ கண்டென்ட் பார்க்கலாம். பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100 1200 நிட்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லீக்கில் வந்திருக்கு. ஸோ டிஸ்பிளே எப்பயும் போல் சாம்சங் பக்காவாக பண்ணியிருக்காங்க. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸர் நம்ம எல்லோரும் நினச்சது Snapdragon 8 Gen 1 8 Gen 1+ அப்படி வரும்னு நினச்சோம். அதனால் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸோட 2200 அப்படின்ற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எக்ஸினோஸ் அவன் என்ன தான் லான்ச்சில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொன்னாலும் ஹீட்டிங் பிரச்சனை காமனாக இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகனுக்கு ஈக்குவலாக இது வந்து பெர்ஃபார்ம் அந்த பெஞ்ச் மார்க் ஸ்கோர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பண்ணுறதில்ல. பேட்ரி கன்சப்ஷனும் பார்த்தீங்கன்னா வேகமாக ட்ரைன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். இருந்தாலும் சாம்சங் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்தியாவில் மட்டும் ஒரு இதை பண்ணி எக்ஸினோஸோட லான்ச் பண்ணி விட்டுறானுங்க, மற்ற கண்ட்ரியில் ஸ்னாப்ட்ராகனோட லான்ச் பண்ணுறானுங்க. இது என்ன ஏதுன்றது தெரில. பட் எக்ஸினோஸோட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மல் யூசேஜ், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சின்ன கேம்ஸ், நல்ல ஒரு ஃபுல் கிராஃபிக்ஸ் விளாட்றதுக்கு, பெரிய கேம் அதாவது PUBG, கால் ஆஃப் டியூட்டிலாம் பார்த்திங்கன்னா மீடியம் கிராஃபிக்ஸில் விளாட்றதுக்கு இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஹீட் ஆகும், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் தான், அதுக்கு ரொம்ப அயன் பாக்ஸ் மாதிரி இருக்கும், வெடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. எக்ஸினோஸ் ப்ராசஸரை வச்சு யூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கே தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகேவா? பேட்ரின்னு பார்க்கும்போது 4500 mAh பேட்ரி, 25 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ராக்கே அவ்வளோதான் சப்போர்ட் கொடுப்பான். ஸோ இதில் 25 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். 4500 5000 mAh கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரியுமோ இவன் 4500 mAh பேட்டரி கொடுக்குறனால டிஸ்பிளேவோட சைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6.3 இன்ச்சு 6.1 இன்ச்சாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அது என்னன்றது தெரில. ஸோ 4500 mAh பேட்டரின்றது 100% கன்ஃபார்மு, 25 வாட்ஸும் கன்ஃபார்மு, ப்ராசஸர் எக்ஸினோஸ் 2200ன்றது கன்ஃபார்ம். அடுத்தபடியாக கேமரான்னு வரும்போது இப்போதைக்கு 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்கும். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு இருக்குது. அல்ட்ரா வைடு எத்தனை, டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து எவ்வளோ மெகா பிக்சல் அப்படின்றது சொல்லலை. செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 10.8 அந்த மெகா பிக்சல் சைஸ் கணக்கு வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி கேமரா ஆப்ஷன்ஸ் எக்ஸினோஸோட அந்த என்ன சொல்கிறது 1 UI எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். 2 ஸ்பீக்கர் கொடுக்க போகிறாங்க, IP ரேட்டிங் இருக்க போது, இது எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் 50,000 கிட்டே இருக்கும் நண்பா. நாளடைவில் ஆஃபர் அப்படி இப்படின்னு போட்டு நமக்கு 40 42 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரும். ஸோ 42க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாம்சங்கில் தான் ஃபோன் வாங்கணும், ஆனால் நான் A சீரீஸில் புதுசாக லான்ச் பண்ணதை வாங்க போகிறேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மனநிலையை கட்டுப்படுத்தி இந்த S23 FE வரட்டும்.
அதை நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. எப்பயுமே சாம்சங் எம் சீரிஸ் ஏ சீரிஸை தவிர்த்து இந்த ஃபேன் எடிஷனில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அந்த கேமராலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கண்டென்ட் க்ரியேட்டருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ S23 FE இந்தியாவில் லான்ச் ஆகட்டும், முழுமையாக என்ன ஏதுன்றதை அப்போ பார்க்கலாம். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேற்கொண்டு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை.